இப்போ Instagramல எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்க இந்த வோக்கல் செப்பரேஷன் எடிட்டர் எப்படி நீங்க உங்க மொபைல்ல 2 விதமா கிரியேட் பண்றதுன்னு சொல்றேன். எடிட்டர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்களோட ஆப் ஸ்டோர்ல போயிட்டு மொய்சஸ் அப்படிங்கிற ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன் பண்ணிட்டு உள்ள வந்ததுமே பார்த்தீங்கன்னா, மேல இம்போர்ட் மியூசிக் அப்படின்னு குடுத்திருப்பாங்க. அத கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு கேலரி ஆப்ஷன் காட்டும். அத கிளிக் பண்ணிட்டு ஃபைல் மேனேஜர்ல இருந்து உங்க ஆடியோ இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ண ஆடியோ மேல கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன தவிர மிச்ச இருக்க கீழ 3 ஆப்ஷனையுமே டிசேபிள் பண்ணி விட்டீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு வோக்கல் செப்பரேஷன் எடிட் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். ஜஸ்ட் மேல பார்த்தீங்கன்னா 3 கோடு குடுத்திருப்பாங்க. அத கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்து சேவ் டு டிவைஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் எனேபிள் பண்ணி விட்டீங்க அப்படின்னா, இந்த ஆடியோ உங்க மொபைல்ல வந்து சேவ் ஆயிரும். சோ நெக்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் குரோம்குள்ள போயிட்டு vocalremover.in அப்படின்னு டைப் பண்ணீங்க இந்த வெப்சைட் வரும். அதுல browse அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு உங்க ஆடியோ இம்போர்ட் பண்ணிக்கோங்க. 5 to 10 செகண்ட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வேவ் வந்து காட்டும். சோ இதில் நீங்க என்ன பண்றீங்கன்னா, தனியா நீங்க மியூசிக் தனியாவும் ஆடியோ தனியாவும் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ப்ளே பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, கீழே பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அதில் நீங்க MP3 ஆர் வேவ் ஃபார்மேட் ரெண்டுமே செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்க எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மியூசிக் தனியா வேணுமா இல்ல வோக்கல் தனியா வேணுமா இல்ல அது மியூசிக் வோக்கல்ஸ் ரெண்டுமே தனித்தனியா ஒன்னாவே டவுன் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும். ஜஸ்ட் உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்க கேலரியில சேவ் ஆயிரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க.